முகம் ஆசிரியர் திரு இளமாறன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். வாழ்த்துரை வழங்குவார். வாருங்கள் ஐயா, தங்கள் இனிய வாழ்த்துரையை தாருங்கள். இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, நூல்களை வெளியிட்டு சிறப்பித்திருக்கின்ற இயக்குனர் ஐயா எஸ்பி முத்துராமன் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களை பற்றி பிரபாகரன் ஓரளவு சொன்னார், நிறைய சொல்லலாம். ஐயா அவர்களுக்கு இப்போ 92 வயதாகிறது. 92 வயதிலும் கூட ஒரு இளைஞரை போல யார் அழைத்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருகின்ற பெரும் பங்களிப்பை செய்து வருபவர் ஐயா எஸ்பிஎம் என்று அன்போடு அழைக்கப்படுகிற எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள். அவருடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்களும் தாயாரும் தான் காரைக்குடியில் திராவிட இயக்கத்தை வளர்த்தவர்கள். இவருடைய தம்பிதான் பேராசிரியர் சுபவீர பாண்டியன். சிலருக்கு தெரியாது என்பதற்காக சொல்கிறோம். அத்தகைய சிறப்புக்குரிய ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களை வணங்கி, இங்கே 2 நூல்களில் வெளியிடப்பட்டன. ஒன்று குற்றம் பார்க்கின் என்ற கவிதை நூல், இன்னொன்று உன்னத பயணங்கள் என்ற பயண நூல். இந்த 2 நூல்களை பற்றி பேசுவதற்கு 2 தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேசிய பிறகு அவர்களுடைய பங்களிப்பை நான் இடையிலே கூறக்கூடாது என்பதனால் வாழ்த்துறை என்பதற்காக 2 சொற்களை மட்டும் சொல்லி விரும்புகின்றேன். பூவெளி அம்மையார் அவர்கள் ஐயா எஸ்பிஎம் சொன்னாங்க, நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க என்று சொன்னார்கள். அழகாக அந்த நூலில் இருக்கின்ற அத்தனை செய்திகளையும் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்த பேராசிரியர் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் குற்றம் பார்க்கின் என்ற பயண இலக்கியங்களை பற்றி பேச இருக்கின்றார். பொதுவாக படைப்பு இலக்கியத்திற்கு பெண்கள் வருவது மிகவும் குறைவு. வந்தாலும் கூட அவர்களால் இறுதி வரை அதை சாதித்து முன்னே வெளியே வருவது என்பது அவர்களுடைய குடும்ப சூழல் அவர்களை குறைத்துவிடும். ஆனால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்த மணிமேகலை சிவராமன் அவர்கள் அதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் எழுத்துத்துறையிலே அவர்கள் இன்றைக்கும் கவனம் செலுத்துகின்றார்கள். ஒரு கவிதை நூலை ஆக்கி தந்திருக்கின்றார்கள், அந்த பயண நூலை ஆக்கி தந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. இந்த 2 நூல்களுக்கும் நான் அணிந்துரை அளித்திருக்கிறேன். ஆனால் நூலுக்குள்ளே நான் சென்று பேச விரும்பவில்லை. அவர்கள் எதையும் கூர்ந்து நோக்குகின்ற சிந்தனை உள்ளவர்கள். மேலோட்டமாக பார்க்கின்ற எண்ணம் இல்லை. கூர்ந்து நோக்கி அதை கவிதையாக்குவது அல்லது பயண இலக்கியங்களாக இருந்தாலும் கூட கூர்ந்து நோக்கி அந்த வரலாறுகளை திரட்டி தருகின்ற ஒரு அற்புதமான சிந்தனையாளர் மணிமேகலை சிவராமன் அவர்கள். இந்த பயண இலக்கியங்கள் பொதுவாக எல்லோரும் வெளிநாடு போகிறோம். எல்லாருக்கும் இன்றைக்கு காலகட்டத்திலே ஒரு அரிய வாய்ப்பாக கிடைத்து விட்டது. எல்லோரும் போகிறோம், போய் சுற்றி பார்த்து விட்டு வருகிறோம். சுற்றி பார்த்து விட்டு ஒவ்வொன்றை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அது என்ன, அந்த நாட்டினுடைய தன்மை என்ன, அந்த நாட்டிலே என்னென்ன பொருள்கள் விளைகின்றன, இந்த நாடு எதை உற்பத்தி செய்கிறது, அதில் வாழ்கின்ற மக்கள் எத்தகைய தன்மை உள்ளவர்கள் என்பதெல்லாம் நுணுக்கமாக ஆய்ந்து அம்மையார் அவர்கள் அந்த ஒவ்வொரு பயண கட்டுரையும் படைத்திருக்கின்றார். அந்த பயண கட்டுரைகள் பெரும்பாலும் முகமீரையிலே வந்தது தான். கடைசி கட்டுரை மட்டும்தான் வரல, அமெரிக்காவுக்கு போனது மட்டும்தான் வரல. ஆக அந்த அளவிற்கு அவர்கள் நுணுக்கமாக எதையும் கூர்ந்து நோக்கின்ற அந்த பாங்கு இருக்கிறதே, அது மிகவும் பாராட்டக்கூடிய பாங்கு. எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்கள் அவர்கள்.
ஏதோ இவர்கள் என்ன சொல்வார்களோ அவர்கள் என்ன சொல்வார்களோ என்றெல்லாம் அச்சப்படாமல் தனக்கு தெரிந்த கருத்தை அழுத்தமாக பதிவு செய்வதிலே மணிமேகலை சிவராமன் அவர்கள் வல்லவர்கள். அவர்கள் நாங்கள் இது மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலேயே இவ்வளவு நூல்கள் விற்று நானோ பிரபாகரனோ அல்லது நம்முடைய இலக்கிய தலைவரோ பார்த்ததில்லை. அவர்கள் சண்முகவாளன் அவர்கள் எந்த நூல் வெளியீட்டு விழாக்கு சென்றாலும் ஒரு செய்தி சொல்லுவார், எல்லோரும் நூல் வாங்குங்கள். சிங்கப்பூரிலே ஒரு நூல் வெளியிட்டால் அந்த நூல் முழுமையாக விற்று தீர்ந்துவிடும். அந்த அவையிலேயே அடுத்த பதிப்பு வந்தால்தான் அதே நூல் மறுபடியும் வெளியிடுவார்கள். ஆக அந்த அளவிற்கு அவர்களுக்கு படிக்கின்ற ஆர்வம் இருக்கிறது. அதே போல் இங்கேயும் பலரும் வந்து வாங்கியிருக்கின்றீர்கள். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். நாம் ஒரு நூலை படித்தால் அதிலிருந்து நமக்கு சில படிப்பினைகள் வர வேண்டும். அதே போலவே ஒரு கூட்டத்திற்கு சென்றாலும் அதில் பேசப்படுகின்ற ஒரு பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது அந்த அளவில் தான் இந்த நூல், அவர்கள் எழுதிய அந்த கவிதை நூல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்திலே உங்களை தொடும். அவருடைய அதாவது இன்ப இலக்கியமாக ஆரம்பித்து இறுதியிலே துன்பியல் முறையிலே அந்த நூல் முடிந்திருக்கிறது. அவருடைய கணவருடைய இழப்பை அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். அதுவே ஒரு வெற்றி என்பது. ஆக அந்த நூல் ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகின்ற, அதுவும் குறிப்பாக பெண்கள் படுகின்ற இடர்பாடுகளை பற்றி அவர்கள் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். இந்த நூலை பயணிகள் நூலை படிக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். சைகோன் வியட்நாமுடைய தலைநகரம். இந்த சைகோன் என்ற சொல்லை கேள்விப்பட்டவுடனே எனக்கு என்னுடைய சிந்தனைகள் வேறு விதமாக சென்றது. விடுதலை இயக்க போராளிகள் அரவிந்தர், வாவேசு ஐயர் போன்றவர்கள், பாரதியார் போன்றவர்களெல்லாம் புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் ஆஷ்துரை கொலை செய்யப்படுவதற்கு அங்கே திட்டங்கள் தீட்டப்படுகிறது. வாஞ்சிநாதன் அவர்களிடம் துப்பாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவர் வாவேசு ஐயர் தான் துப்பாக்கி சுடும் பயிற்சியை அங்கு அளிக்கின்றார். அந்த துப்பாக்கியை வாஞ்சிநாதனிடம் கொடுக்கின்ற பொறுப்பு புரட்சி கவிஞர் பாவேந்தரிடம் கொடுக்கிறார்கள். அவர் வஉசியினுடைய உறவினராக இருக்கின்ற மாடசாமி அவர்களிடம் அந்த துப்பாக்கியை கொடுத்து வாஞ்சிநாதன் என்று கொடுக்க சொல்கிறார். கொடுத்து அங்கு ஆஷ்துரை கொல்லப்பட்ட பிறகு அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விடுகிறார். அவரைத்தான் தேடுகிறார்கள், யார் கொண்டு வந்து கொடுத்தது என்று. தப்பித்து வந்து பாரதிதாசனிடம் வருகிறார். பாரதிதாசன் நேராக பாரதியாரிடம் கொண்டு போய் அவரை சேர்க்கிறார்கள். பாரதியார் இவர் எப்படியாவது சைகோனுக்கு அனுப்பிவிடுங்கள் என்ற பொறுப்பை பாவேந்தருக்கும் தெரிகிறார். அவர் இரவு முழுவதும் பாவேந்தர் இந்த மாடசாமி தன்னுடைய இல்லத்திலே தங்க வைத்து வெளியே வேப்பலை சொருகி அம்மை போட்டிருக்கு யாரும் வரக்கூடாது என்று அவரை காப்பாற்றி நடு இரவிலே படகிலே ஏற்றி சைகோனுக்கு அனுப்பி வைத்ததாக பாவேந்தரை பதிவு செய்கின்றார். நான் அதை படித்த உடனே சைகோன் என்பது எனக்கு இது தலைநகரம் என்று எனக்கு தெரியாது, அது இலங்கையாக இருக்குமோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இந்த நூலிலே தான் அவர்கள் வியட்நாமுடைய தலைநகரம் சைகோன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக அது எனக்கு பாடமாக இருந்தது. இப்படி இந்த நூலிலே பலருக்கு பல பாடங்கள் இருக்கிறது. வாங்கி சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அம்மையார் அவர்கள் இன்னும் தொடர்ந்து அவங்க சோர்ந்துலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், அவங்க மகள் சொன்ன மாதிரி அவருடைய கணவர் என்ன நினைத்தாரோ அது நிச்சயமாக அவங்களாம் சோர்ந்து இருக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே ஏதாவது எழுதி கொண்டு இருப்பாங்க. எழுதி எடுத்து வந்து இது எப்படியா முகத்தில் போட்டுருங்க எனக்கு கொடுத்துட்டு போய் அவர்களுக்கு. அதாவது எனக்கும் சப்ஜெக்ட் வேணும் முகமிதழுக்கு. அது ஒன்று இருக்குது. படைப்பாளிக்கு தெரியும், இதழ் நடத்துபவர்களுக்கு தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும், இதழுக்கான சரக்கு வேணும். பாரதியே சுதேசமுத்திரையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள், உங்களுடைய படைப்புகளை அனுப்புங்கள், விசேதானம் செய்யுங்கள் என்று விளம்பரம் கொடுத்தார்கள் இதழுக்கு.
பாரதியாரே சுகமுத்திரன் விஷயதானம் செய்யுங்கள் என்று. ஆக என்னுடைய முகமுதலுக்கு விஷயதானம் செய்கின்ற அம்மையார் அவர்களை பாராட்டி உங்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொள்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.